ஐயா பிரம்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். அச்சம், பயம், ஆசை, இது மூணும் தான் மனுஷங்கிட்ட பெரிய துன்பத்தை கொடுக்குது. ஒன்று ஆசை, முதல்ல வர்றது ஆசை. அது வேணும், இது வேணும், அவங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் வேணும், இவங்க இப்படி இருக்காங்க, நானும் அதே மாதிரி இருக்கணுங்கிற அந்த ஆசை. அந்த ஆசையினால் தேடலை வருது, தேடுறோம். அந்த ஆசையில் எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதை தேடுறோம். தேடிடுறோம். தேடினதுக்கு பின்னாடி அது கிடைச்சிருது. கிடைச்சதுக்கு பின்னாடி அதை பாதுகாக்கணும் இல்லையா? பாதுகாக்கணும். அப்போ பாதுகாக்கணும்னா அந்த ஏன் பாதுகாக்கிறோம்? தேவை, ஆசைப்பட்டோம், தேடணும், கிடைச்சதை அனுபவிச்சு விட்டுட்டு போயிடணும்ல, முடிச்சிடணும். ஆனால் மனுஷன் அதை பண்ணுறதில்ல. அது தேடுறது கிடைச்சிருச்சுன்னா இன்னும் கிடைக்குமா அப்படின்னு தேடுறான். தேடி கிடைச்சிருது. கிடைச்சதை அதை உபயோகப்படுத்துகிறானா, அதை பாதுகாக்கிறான். பாதுகாக்கும் போது என்ன ஆகுது? பயம் தானாக வந்துடுது. எப்போ நீ பாதுகாக்கணும் என்ன வரும்போதே உனக்கு பயமும் சேர்ந்து வந்துடுது. அது கூட அச்சம் வந்துடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதெல்லாம் தேடணும், இதெல்லாம் விட்டுருணும், இது போயிருமாங்கிற அந்த அச்சம் வந்துடுது. இல்லை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. அப்போ இதுக்கு எது காரணமாக இருந்தது? தேடுறதுக்கு காரணமாக இருந்தது மூச்சு காற்று. இந்த பயம் வர்றதுக்கு காரணமும் அந்த மூச்சு காற்று தான். இதை பாதுகாக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற அந்த பயம் வர்றதுக்கு காரணமும் அந்த மூச்சு காற்று தான். அப்போ ஆசை, அச்சம், இது ரெண்டு வர்றதுக்கு இந்த மூச்சு காற்று தான். அப்போது இந்த மூச்சு காற்றை கட்டி போடணும். மூச்சை கட்டி போடணும். மூச்சை அடைக்கணுன்னா எல்லாம் முடிஞ்சிடும். இதில் இந்த மாதிரி அச்சமெல்லாம் வராது. அப்போ அதுக்கு எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தாமரிச்சு கட்டா கயிறெடுத்து கால்நாங்கி சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டிருந்தால் ஆகாதோ அப்படிங்கிற ஒரு செய்யுள், சித்தர் செய்யுள். அப்போ எட்டாத புறவி, அதாவது எட்டா புறவின்னா நம்ம அதை நமக்கு கை கெட்டாத புறவின்னா குதிரை. அதுக்கு 12 கால். 12 காலுங்கிறது, இந்த 12 காலுங்கிறது மூச்சு, நம்ம மூச்சு தான். 12 மூச்சு வெளியே போகுது. 12 மூச்சு வெளியே போகுது. அந்த மூச்சு தான் 12 கால் குதிரை. அது சரிங்களா? அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன், 12 மூச்சு வெளியே போனால் வெளியே திருப்ப உள்ளே வரும்போது 8 மூச்சு வருதுன்னு. அது 12 கால் குதிரை. அதை எட்டா புறவியடி ஈராறு 12 கால் குதிரை. அப்போ ஒரு குதிரையவே பிடிக்க முடியாது. இந்த 12 கால் குதிரையை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு நமக்கு கஷ்டம் தானே. பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அதை எப்படி பிடிக்கிறது? கட்டா கயிறு எடுத்து, கட்டா கயிறுன்னா கயிறில் கட்டாத கயிறு எங்கே இருக்குது? கயிறில் தான் கட்ட முடியும். கட்டா கயிறு எடுத்துன்னா, கட்டா கயிறுங்கிறது மனம். இந்த மனசு மூலியமாட்ட அந்த குதிரையை அடக்க முடியும். ஆசைங்கிற குதிரை, மூச்சுங்கிற குதிரை. அப்போது கட்டா கயிறு எடுத்து இந்த மனசு மூலியமாக அதை கட்டு அப்படின்னு சொல்கிறார். கட்டா கயிறு எடுத்து 4 காலையுமே சேர்த்து இறுக்கி கட்டி போடு. அது அங்கேயும் போகாமல் இறுக்கி கட்டி கீழே போட்டுரு. உனக்கு இந்த பிரச்சனை வராது. அப்போ இந்த மனசுனால தான் அதை கட்ட முடியும். அதனால் அந்த மனசு மூலிமா நீ அதை அந்த மூச்சு காற்றை நீ கட்டு. 4 கால்நாங்கு சேர்த்து இறுக்கி அட்டாள தேசம் அட்டாள தேசமெல்லாம், அட்டாள தேசம்னா அண்டத்தில் இருக்கக்கூடிய அண்ட தேசம், இறைவன் இருக்கிற தேசம், பகவான் இருக்கிற தேசம். அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறங்க இல்லையா? இது பிண்டம். அப்போ அண்டத்தில் இருக்கிறத பார்க்கணும் நம்ம. அப்போ அந்த அண்டத்தில் இருக்கிறத நம்ம ஆளணும்னா இந்த குதிரையை கட்டி போட்டால் மட்டும்தான் அந்த அண்டத்தை பார்க்க முடியும். அண்டத்தை பார்க்கணும்னா இந்த பிண்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஆசையை
கட்டி போட்டுடணும். இந்த மூச்சை கட்டி போடணும். இந்த மூச்சை கட்டி போட்டுட்டோம்னா அந்த அட்டாள தேசமெல்லாம் நம்ம ஆளலாம். அதை வந்து இப்படி ஆள தெரியாமல் இப்படி ஏமாந்து போறியே நீ ஏன் அப்படின்னு தான் அந்த பாட்டில் சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம அந்த பாட்டில் சொன்ன பிரகாரம் இந்த ஆசைங்கிற மூச்சை இந்த மனசுங்கிற கயிறால் கட்டி போட்டுட்டு மூச்சை அடக்கினா எல்லாமே முடிஞ்சு போயிடும். மூச்சை அடக்குனீன்னா உனக்கு இங்கே இருக்கிற வேலைக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உனக்கு இந்த மூச்சு அடங்குனா எல்லாம் முடிஞ்சுது. நீ மூச்சை அடக்கிட்டின்னு வச்சுக்க, இங்கே உலக வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு பூரா உனக்கு முடிஞ்சுது. மூச்சு அடக்குனேன்னு முடிஞ்சுது. இதுதான் அந்த பாட்டினுடைய இது. அதனால் வந்து அதன் பிரகாரம் நம்ம எல்லாம் நடக்கணும். அதன் பிரகாரம் அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணணும். நீங்களும் பயணம் பண்ணணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆத்ம வணக்கம்.